Savior Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜாஷ் பேபியோட முதலாவது பர்த்டேக்கு வந்திருக்கிற அனைவரும் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வருகிற முதலாவதாக நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to look to God in prayer. I request Pastor Michael Thomas Raj, a pastor from AC Bangalore, Michael Mama, to come forward and lead us in prayer. நல்ல பிதாவே, தருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த சமூகத்தில் வந்து ஆண்டவரே, இன்றைக்கு நீர் ஜாஷுடைய லைஃப்பில் நீங்கள் செய்த இந்த அற்புதமான காரியத்திற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கும்படியாக நாங்கள் கடந்து இருக்கின்றோம். கர்த்தர் கிருபை தந்து ஆண்டவரே, ஏதோ ஒரு வருட காலம் மகனை நீர் ஆசீர்வதித்து அவனுடைய தேவைகளை சந்தித்து அவனை ஆளாக்கி அவனை போஷித்து பராமரித்து கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆண்டவரே, தனாவுக்கும் உனக்கும் கர்த்தாவே நீங்கள் இரக்கம் பாராட்டி ஆண்டவரே கிருபையாக கொடுத்த ஜாஷ்காக ஸ்தோத்திரம். மகன் இன்றைக்கும் உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்க ஆண்டவரே அவனை குறித்து உண்மையிலே நாங்கள் கலிகூற நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த நேரத்தை ஆசீர்வதியுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரை பாடும்போது உண்மை துதிக்கும் போது உண்மை உயர்த்தும் போது கர்த்தர் மாத்திரமே கனம் பெற வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you, Mama. So it's time to welcome all of you. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணும்போது அண்ணன்கிட்ட சொன்னேன், he has a very good என்ன சொல்கிறது, wider reach. ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் தான், ஒரே காலேஜ் தான், பிஜி மட்டும் தான் வேறு படித்தோம். பட் he has a wider reach and he is still connected with most of our school friends. I somehow lost that, so I'm sure most of them will come and ask. நான் தான் சொல்லிட்டு என் ஒய்ஃப்ட்ட கூட வந்து கேட்போம், உங்களுக்கு 2 குழந்தை பிறந்துச்சு, யார் குழந்தைக்கு ரெண்டு குழந்தைக்கு நீங்கள் கூப்பிடவே இல்லை, அவனுக்கு ஒரு குழந்தை தான் பிறந்திருக்கு, எல்லாரையும் கூப்பிட்டு. So I'd like to thank and welcome. Firstly, I'd like to welcome our Lord and Savior Jesus ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த மாலை வேளையில் இந்த ஜாஷ் பேபியோட முதலாவது பர்த்டேக்கு நாங்கள் வரவேற்கிறோம். ரெண்டாவதாக வந்திருக்கிற அனைத்து குடும்பத்தாரையும் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். We also like to welcome our friends, our relatives and extended family members who have come here. Thank you for gracing this occasion. I'm sure you will have a blessed day. Thank you so much. And முதலாவதாக நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். வசனம் சொல்லுகிறது, என்னை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அவர் வார்த்தையில் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க ஆமென். இந்த மாலை வேளையில் கூட கர்த்தரை நாம் துதித்து மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் கிராண்ட் டாட்டர், 2 ஃபேமிலியும் ஃபர்ஸ்ட் கிராண்ட் டாட்டர். அண்ட் we are so proud of Chintuma. She's leading worship in AC Kids Church, and we request her to come forward and lead us in time of worship. Can you all put our hands together and welcome Jemima on stage? Currently tadi Jemima, welcome Pallama. Thank you so much. Okay. Good evening. It's a pleasure to be here. It's very lovely to see so many people who are so dear and close to our family here today. We've gathered to celebrate the birthday of Josh, and we're very excited to have him. I want to open with a Bible verse. We'll open from Jeremiah chapter 1, verse 4 to 8, and I think I will read it just. So, Jeremiah chapter 1, verse 4 to 8 reads, "The word of the Lord came to me saying, before I formed you in the womb I knew you. Before you were born I set you apart. I appointed you a prophet to the nations." The Lord said to me, "Do not say I am too young. You must go to everyone I send you to and say whatever I command you. Do not be afraid of them, for I am with you and will rescue you," declares the Lord. Okay. We're going to start with a song called Enne Marava Yesunada. Enne Marava Yesunada, Unnan Dayava Enne Nadattam, Enne Marava Yesunada, Unnan Dayava Enne Nadattam.
I think something that I was thinking about today was, or a family, as a gathering here today, all of us can somehow testify to the faithfulness of God in our lives. Every single one of us here, we cannot deny the presence of God in our lives. The same God who led the Israelites in the desert, who provided Elijah with food, who heard the prayers of Hannah, who raised judges and kings in Israel, who stood with Shadrach and Meshach and Abednego in the fire, the same God who made a person say, "The Lord stood with me and He gave me strength." That very same God we've all seen in our lives. And as we gather here today to celebrate the life of Josh Emmanuel, we all come together in the faith that the very same God who made all of us testimonies to His glory will make Josh also a testimony to His kingdom one day. And this is the God, we're going to bring our prayers to Him today. Dear Father, we bring to You today the life of Josh, the life You have blessed our family with. We thank You and praise You for every miracle and joy and joyful moment in his life. You have kept him safe from all harm and danger, and today we praise Your name for the blessings in all of our lives. As we read in Jeremiah, Father, we know that You have set Your children apart before the world even knew of their existence, Father. We pray, dear Lord, that one day we will see Josh as a testament to Your kingdom, Father. That we will see him stand as a testament of Your love and faithfulness and grace in his life to all the nations, just as Jeremiah did. Lord, hear our prayers today, Father. Thank You for this gathering. Yes, Jesus.
time of worship that we have just had, Father. I commit the rest of this celebration into your loving hands. I pray that you will be with us, that you will guide us, guard us, watch over us, keep us safe, fill our hearts with your word and with the joy of celebration in your name, Father. I thank you and I praise you for everything that you've done in our lives. And I thank you and I praise you for the life of Josh, Father. I pray that you will be with him as you've been with us thus far. In your precious name I pray. Amen. Amen. Thank you Chintuma. Thank you so much. So ஒரு ஜெபத்துக்கு நேராக போகும். I request Thavamani Mama to come forward and pray for Josh. And நம்மள கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Thavamani Mama முன்பாக வந்து நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆட்டுக்குட்டியானவராம் இயேசுவின் நாமத்திலே நாம் உம்முடைய பரிசுத்த பாதத்தில் வருகிறோம். உன்னதமானவரே, உம்முடைய அளவற்ற கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய காருண்யத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. மகிமையின் ராஜாதி ராஜாவே, நீர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் அழகாக செய்திருக்கிறீர் என்று எழுதப்பட்ட ஜீவ வார்த்தையின்படியே பரிசுத்தரே பெனாயா மணிமொழி இந்த தம்பதியருக்கு கர்த்தர் தாமே கிருபையாக ஜாஸ் இமானுவேலை நீர் கொடுத்தீரையா. தகப்பனே, இந்த பிள்ளையை எனக்கென்று வளர்த்திடு என்று சொல்லி அவர்கள் கரத்திலே இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறீர். இப்போதும் உன்னதமானவரை இந்த ஓராண்டு முழுவதும் உம்முடைய கிருபை அல்லேலூயா அந்த குழந்தையை பலப்படுத்தி வழிநடத்தினபடியால் நன்றி ராஜா. இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு ஏதுவான கிருபைகளை பெற்றோர்களுக்கு தந்தபடியினால் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உங்கள் ஜீவ வார்த்தை சொல்லுகிறது, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே இந்த பிள்ளை கர்த்தருடைய ஆவியிலே பலம் கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாக மகிமையாக நாங்கள் வாசிக்க கேட்ட அந்த ஜீவ வார்த்தையின்படியே உலக தோற்றத்துக்கு முன்னே தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்ட மகிமையின் ராஜாதி ராஜா, இந்த பிள்ளையை நீர் எந்த நோக்கத்திற்கு இந்த பூலோகத்திற்கு அனுப்பினீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அதற்கு ஏற்ற வழியில பெற்றோர்கள் இந்த பிள்ளையை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தும்படியாக ஆவியான ஒரு உதவி செய்யுங்க. இம்மட்டாக கர்த்தர் நீங்கள் இந்த பிள்ளைக்கு தேவையான கிருபைகளை தந்தீங்க, சுகத்தை தந்தீங்க, பலத்தை தந்தீங்க. அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. இன்னும் வரும் நாட்களிலும் இந்த பிள்ளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமையாக ஜீவிக்க பரிசு ஆவியான ஒரு உதவி செய்யுங்க. இயேசுவின் இணையற்ற நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you Mama. Thank you for your prayer and blessings. அடுத்ததாக we are going to hear from Anna and Annie about a short testimony about how God has blessed them, and you all know how God has been faithful in their life. I request Anna and Annie to come forward and share a testimony from their life. Over to Anna and Annie. Greetings to one and all present here. பேபி ஷவரில் அவங்க டெஸ்டிமனி கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டேயில் டெஸ்டிமனி கொடுக்குறேன்னு சொன்னேன். ப்ரைஸ் பி டு காட் அலோன், ஆல் க்ளோரி அண்ட் பி டு காட் அலோன். 2014 தானே நான் இயர்ஸ் மட்டும் தான் நோட் பண்ணேன், வேறு எதுவுமே நோட் பண்ணிட்டு வரல. ஸோ டெஸ்டிமனி இட் வில் கம் ஆஸ் காட் லீட்ஸ் மீ. 2014 we got married. Early days நம்ம யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது ஸோ we thought ஒரு 2 years கழிச்சு we can have kids. எடுத்தோடனே கிட்ஸ் வந்துட்டா we won't have time for ourselves. ஸோ 2 years ஆச்சு. நாங்கள் 2 years டிசைட் பண்ணோம். 2 years 3 years ஆச்சு, 3 years 4 years ஆச்சு, 4 years 5 years ஆச்சு. As you know 5 years ஆச்சுன்னா people start talking. நம்ம க்ளோஸ் ஃபேமிலி might not talk, பட் சுற்றி இருக்கவங்க someone எங்கேயாச்சும் ஒரு மீட்டிங்கில் they will talk. என்னாச்சு டாக்டர் பார்த்தீங்களா, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தேனோ நம்ம என்ன பண்ணுறோம் தேனோ, பட் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க எங்கேயாச்சும் ஒரு மீட்டிங்கில் பார்த்து தே லாஸ்க் என்னாச்சுங்க டாக்டர் பார்த்தீங்களா. நாங்கள் எல்லார்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. வி செட் வி ஆர் டூயிங், பட் 5 years later சரி ஓகே எல்லாரும் சொல்கிறாங்க லெட்ஸ் கன்சல்ட் டாக்டர். வென்ட் டு ஒன் ஹாஸ்பிட்டல்.
அங்கே போனால் it was okay, hospital was good, but we were not satisfied. So doctor said everything was well with you. Initial tests பண்ணாங்க. So we went to another hospital. Again they said the same result, everything is fine. We went to another hospital. அங்கே போனால் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் they gave us tablets for 35,000 rupees. I don't know why, பட் கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டோம், எதுக்கு சாப்பிட்டோம்னு தெரியல. பட் they said everything is fine. I said everything is fine, why do you give us so much tablets? So பட் அது சாப்பிடலன்னு நினைக்கிறேன், ஒரு 2 weeks சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் we got exhausted. Then we came back to the previous doctor itself and we went through few tests, கொஞ்சம் டெஸ்ட்லாம் போனோம். அதுக்கப்புறம் காட்ஸ் we கொஞ்சம் ஃபெடப் ஆகிடுச்சு. ஏன்னா வெளியேருந்து பார்க்கும்போது ஓகே தேர் கோயிங் டு த டாக்டர், பட் அது வந்து ஒன்ஸ் இதுக்கு டாக்டருக்குன்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சுற்றி இருக்கவங்க எல்லாம் சேம் ட்ரீட்மெண்ட் தான் வருவாங்க, பட் இது கொஞ்சம் டெலிகேட் சுச்சுவேஷன் வச்சுக்கிங்களேன். ஸோ வென்ட் டு த டாக்டர், கொஞ்சம் ஃபெடப் ஆகிட்டேன். சரி ஓகே லெட்ஸ் கிவ் இட் அ பிரேக். ஸோ கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு மேபி ஆஃப்டர் சம் டைம் வில் கம். ஸோ வி வென்ட், கொஞ்சம் பிரேக் எடுக்கிற டைமில் கரெக்டாக கோவிட் வந்துச்சு. ஸோ கோவிட் வந்தால் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியாது, யாரும் போகணும்னு சொல்லவும் முடியாது. ஸோ தட் டுக் another 2 years. ஸோ கடைசியாக டாக்டர் நாங்கள் பார்க்கும்போது எனக்கு ஓரளவுக்கு ஃபெய்த் கம்மியாகிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஐ said ஓகே வாட் எவர் ஆர்டிஃபிஷியலாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு we had that discussion with the doctor. நாங்கள் ஆனால் ஒரு டெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த 8 yearsமே ஒரு 5 or 10 minutes கூட நாங்கள் உட்காந்து பேசினதில்லை. ஏன் பேபி இல்லை, ஐ திங்க் இட்ஸ் பியூர் காட்ஸ் கிரேஸ். நிறைய பேர் பேசியிருக்காங்க, கேட்டிருக்காங்க ஏன் டாக்டர் பார்க்கல, பட் இட் ஹாசன்ட் அஃபெக்டட் அஸ் ஆர் இட் ஹாசன்ட் கம் டு அவர் மைண்ட். இட்ஸ் பியூர்லி காட்ஸ் கிரேஸ். 8th year we went to the doctor and the doctor, 5th year went to the doctor. ஃபைனலாக டாக்டர் என்ன சொன்னாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது, எவ்ரிதிங் இஸ் குட், ஸோ இட்ஸ் அப் டு யுவர் காட். ஸோ நம்மளுக்கு எங்கே இந்த இன்ஸ்பிரேஷன் வருதுன்னா இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் அ டாக்டர். வி லாஸ்ட் ஆல் அவர் ஹோப், பட் த ஹோப் கம்ஸ் ஃப்ரம் அண்ட் இட்ஸ் அ கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல், பட் ஸ்டில் ஒரு டாக்டர் கிட்டேருந்து எங்களுக்கு ஹோப் வந்துச்சு. நான் சொன்னேன் பீயிங் அ பாஸ்டர் சன் எனக்கு ஹோப் வந்துச்சு, பட் ஃப்ரம் த டாக்டர்ஸ் மவுத் ஐ ஹர்ட் இட்ஸ் ஆல் அப் டு யுவர் காட். தென் வி தாட் everything is possible by God, why should we try it? நாம் ஆர்டிஃபிஷியலாக ட்ரை பண்ணுற தப்புன்னு சொல்லலை, பட் எங்களுக்குள்ள இந்த ஃபெய்த்னா காட் வில் கிவ் இட் நேச்சுரலி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இன்னொன்று என்னென்னா ஜாய்ஸ் இஸ் அவர் செகண்ட் சைல்ட். ஐ கண்டினியூ a testimony with that. So first time 2022 first time Manimari conceived. It was a natural conception. அப்போது டாக்டர்கிட்ட போகும்போது அந்த டாக்டர் நம்மளுக்கு பழகிச்ச ஹாஸ்பிட்டல் ஒரு 3-4 years போயிட்டுருக்குட்டேன். அந்த போய் நேம் கொடுத்தா எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, இல்லை ஒய்ஃப் கேரிங்காக இருக்காங்க அப்படின்னு வந்தபோது, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நாளாக வரலன்னு காமிக்கிறது எப்படி நேச்சுரலாகனா, ஆமாங்க நேச்சுரலாக தான், ஓகே ஃபைன், ஓகே நேச்சுரல் கன்செப்ஷன். பட் அந்த ஃபஸ்ட் பேபி வாஸ் ஃபஸ்ட்டு ஸ்கேனில் தேர் வாஸ் சம் மிஸ்ஹாப்ஸ் இருந்துச்சு. பேபியில் வந்து க்ரோத் சரியில்லைன்னாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. At the beginning of 5th month doctor said இல்லை you can't have this baby. நாங்கள் வந்து we were like சொல்லுங்க hope வந்த இடத்துல we were very excited. நாங்கள் we started naming the kid as miracle kid and all. At the end of the 4th month doctor said இல்லை you can't have this kid. In the kid if you have the baby ஒரு 1 monthல பேபி பிறந்து அப்படின்னாங்க. We went through a very tough time. Some people were telling like leave it on God, let the baby varatom appuram paathukalam. But engalukku enna we didn't have that much of strength in us to hold on for a year, and perandha porge enna agondru, and maybe I was a little down in faith. So 5th month we have to let go of that baby. It was in the year 2022 August 11th I guess they started. But God's grace, before that year ended, God gave us another happy news. Manimari was conceived by this December middle. எங்களுக்கு செகண்ட் டைம் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு. ஸோ எங்களுக்கு துக்கத்தை சந்தோஷமாய் அந்த இயர் முடியறதுக்குள்ளே கர்த்தர் மாற்றினால். இந்த 8 to 10 we finished our 10 years of wedding life this year, and it's been ரொம்ப roller coaster lifestyle. We don't have much, we haven't had much fights. அது எப்படின்னு தெரியல. By God's grace we have been the 8 years we have been traveling a lot. We have been looking, we had very good friends and family members, especially friends na sollalam. God has given me very good friends.
friends with your family members. I can recall a couple of times daddy ஒரு சிக்கா இருக்கும்போது we reached the hospital midnight. Now before we reached, one of my friend is waiting there for us. அந்த மாதிரி I had friends like 2 o'clock one friend came with dinner. நான் ஹாஸ்பிட்டல் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு he came night 2 o'clock டின்னருக்கு. So friends have been supporting us. எங்கள் வெட்டிங் டேக்கு have one of my friends mother அன்னதானம் பண்ணுவாங்க so that எங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு. So அந்த மாதிரி we have good friends, good bonding with us. It's God's grace and good family support. 10 years of marriage life has been very good for us. Continue to pray for us, and especially for Josh. Josh is a miracle kid again. Tunguraru sir. Okay, thank you so much for coming, for all the love. Once again, please remember us in your prayers, and we still need your continued prayer and support. Thank you all for coming. Thank you. Praise the Lord. கை தட்டலாமா? நல்லா கை தட்டலாமே, சந்தோஷமா. God has blessed them after 9 long years, and God has been faithful. Now we're going to hear a special song, and Paul is going to play the keyboard, and he's going to sing a song which is prepared for Josh's birthday. So I think the first time we're going to play in first time we're going to sing, play but right? First time we're going to sing. So over to Paul. Kalif Mama to come forward and share the word of God. Kalif தாத்தா இப்போ சொல்லலாம், அவர் எப்பயும் மாமா மாமான்னு சொல்லிட்டு இப்போ தாத்தா தானே, அதெல்லாம் Kalif ரொம்ப நாள் ஆசை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் அதனால சொல்லிட்டேன். சரி, வெரி குட். Put your hands together and welcome Pastor John of Kalif to come forward and share the word of God. நல்லா கை தட்டி வெல்கம் பண்ணலாமா? ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்திலே ஜாஷ் உடைய இந்த பிறந்த நாளிலே, இந்த பிறந்த நாள் முதலாம் வருடத்தினுடைய கொண்டாட்டத்தில் வருகை தந்திருக்கிறவர்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரங்களும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லப்பட்ட வண்ணமாக அருமையான மகன் பெனா அண்ட் மணி இவர்களுக்கு தேவன் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்திற்காக கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் அது தேவனால் நாம் கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். ஆகவேதான் நாம் இப்படிப்பட்ட we can call this as a celebration, but at the same time this is not just a celebration, but this is the Thanksgiving day. இந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிற ஒரு நாள்.
அருமையான பிள்ளைகள் மேல் தேவன் நினைவாய் இருந்தார். இந்த நாளினுடைய காரியம் என்றால் பெனா அண்ட் மணி இவர்கள் மேல் அவருடைய குடும்பத்து மேல் கர்த்தர் நினைவாய் இருந்தார் என்பதனுடைய ஒரு அடையாளம் தான் இந்த கூட்டம். அன்பு மகன் பெனா கொடுத்த சாட்சிக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு நீண்ட காலம் 10 வருடம் 1 decade என்று சொல்லும் பொழுது அது உண்மையாகவே அது நம்முடைய உலகத்தினுடைய பார்க்கும் பொழுது அது சற்றே நமக்குள்ளே சோர்வுகளும் நமக்குள்ளே ஒரு விதமான தளர்வுகளையும் ஏன் விசுவாசத்திலும் நமக்குள்ளே ஒரு தளர்ச்சியை ஏற்படுத்துகிற ஒரு காலம்தான். ஆனால் இந்த 10 வருட காலத்தில் இவர்கள் இருவரும் தேவன் மேல் வைத்த விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அவர்கள் உறுதியாக இருந்தார். நான் when Bena was giving testimony என் மைண்டில் ஓடிக்கொண்டிருந்ததெல்லாம் ஆண்டவர் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுப்பது என்பது அது சாதாரண லேசான காரியம். பைபிளில் பார்த்தீங்கன்னா you can see 2 group of people. சிலருக்கு உடனே கர்த்தர் என்ன செய்து விடுகிறார், பதிலை கொடுத்து விடுகிறார். ஆனால் சிலருக்கு நீண்ட காலங்கள் எடுத்து என்ன செய்கிறார், பதில் கொடுக்கிறார். God always wanted to give the best one to us. ஆண்டவர் நமக்கு எப்பொழுது சிறந்ததை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் வேதத்தில் நான் அப்படியே உட்கார்ந்து கொண்டு யோசித்து அதை தான் எழுதினேன். Our God is a prayer answering God. நம்முடைய தேவன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆனால் அதே நேரத்தில் பெனா மணியனுடைய வாழ்க்கையிலே அவருடைய விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறதுக்கு ஏறக்குறைய 10 நீண்ட ஆண்டுகளை காலகட்டத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். எதற்காக என்றால் யோசித்து பாருங்கள். அன்னாள் பெண்ணினால் கேட்ட உடனே அவளுக்கு ஒன்றுக்கு அடுத்தடுத்து பிள்ளைங்க வந்து கொண்டே இருந்தார். அவளுடைய பதிலுக்கு உடனே இருந்தது. ஆனால் அன்னாளுக்கோ கர்த்தர் காலங்களை எடுத்துக்கொண்டார். நான் யோசித்தேன், தேவன் விரும்புகிற ஒன்றை தேவன் விரும்புகிற காலத்தில் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த காரியம் உலகத்தில் அடையாளப்படுத்தப்படும். ஒருவேளை அன்னாள் ஜெபித்த உடனே கர்த்தர் ஒரு சாமுவேலை கொடுத்து இருந்தால் சாமுவேல் கிடைச்சிருக்கும். ஆனால் வேதாகமத்தில் 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்கிற ஒரு புத்தகம் இல்லாமல் இருந்திருக்கும். அதே போல யோசித்து பாருங்கள், சகரியா எலிசபெத்துடைய காலத்தில் அவர்கள் முதிர் வயதாக இருக்கிறே அவனை குறித்து சகரியாவை சொல்லுகிறான், நான் கிழவனாய் இருக்கிறேனே என்று சொல். ஆனால் முதிர் வயது காலத்தில் அவனுக்கு கொடுத்த ஒரு பிள்ளை. In God's time God will never do a mistake. கர்த்தர் என்றைக்கும் அவர் தவறு செய்கிறவர் அல்ல. எல்லாவற்றையும் அதின் காலத்தில் அதின் காரியத்தை நேர்த்தியாக செய்கிறவர். அன்றைக்கு சகரியா எலிசபெத்துடைய காலத்திலே நீண்ட காலம் எடுத்தார்கள். ஆனால் நீண்ட காலம் எடுத்து அவர்கள் பெற்றுக்கொண்ட யோவான் ஸ்நானகன் 2000 ஆண்டு கழித்தும் உலகத்தில் பேசப்படுகிற ஒன்றாக இருக்கிறார். இது போல தாமதமாய் கிடைத்த பதில்கள் எல்லாமே தேசத்திலே தேவனால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே பெனாவுக்கும் பெண்ணிக்கும் நீ 2 பேரும் நல்லா கேட்டுன்னே இருக்கணும். அப்பப்போ கேள்வி கேட்பேன், நீங்கள் 2 பேருக்கு வந்து பதில் சொல்லணும். சரியா? நீண்ட காலங்கள் தேவன் உங்களுக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த பிள்ளையை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். The child Josh Emmanuel, and I strongly believe he is not an ordinary child, but this is the child would carry the plan and the purpose of God upon his life. இன்றைக்கு சொல்லப்படுகிறவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் பிள்ளைக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் இன்றைக்கு ஆவியானவர்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகள் அத்தனையும் உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில அருமையா ஜாஷ் இமானுவேலுடைய வாழ்க்கையில ஒரு ப்ராஃபட்டிக்கல் வேர்டாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்க பாருங்க, யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் அந்த ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 61ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 9ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது
ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டு இருக்கும். நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய தலைமுறைகளை குறித்து, நம்முடைய ஜெனரேஷன் குறித்து காட்ஸ் பிளான் என்ன, ஆண்டுடைய திட்டம் என்ன என்று பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவில் என்ன செய்யப்பட்டிருக்குமா, அறியப்பட்டிருக்கும். உங்களை குறித்து, உங்களுடைய தலைமுறைகளை குறித்து, உங்களுடைய சந்ததிகளுக்கு கத்தர் கொடுக்கிற முதலாவது வார்த்தை, உங்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் உங்கள் சந்தானமானது ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை சொல்கிறது, அவர்களை பார்க்கிற யாவர். ஒவ்வொரு நாளும் எனக்கு 2 பேரும் சொல்றார், this is a promise what you have given to us. என்ன சொல்றார்? உங்களை பார்க்கிற யாவரும் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று என்ன செய்வார்களா, அறிந்திருப்பார்கள். நான் இதை யோசித்த போது என் வாழ்க்கை எனக்கு ஞாபகத்தில் வந்தது சகரியாவினுடைய வாழ்க்கை தான். அந்த லூக்கான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு மணியும் பெனாவும் வீட்டில் போயிட்டு ஒரு 4-5 முறை அதை வாசிங்க. This is that chapter is carrying such a great prophecy of the Lord and the promise of the Lord. நம்மளுக்கு பிள்ளையை பிறக்கும் போது தேவன் தீர்க்க தரிசனமும் வாக்குத்தத்தங்களோடு கூட தான் நம்மளுக்கு பிள்ளையை கத்தர் கொடுக்கிறார். ஒருவேளை ஜாஷ் இம்மானுவேலை குறித்து you have been excited, பரவாயில்ல, கத்தர் 10 ஆண்டுகளுக்கு கழித்து எனக்கு ஜெபத்தை கத்தர் கேட்டார். யோசிங்க, இந்த வசனத்தில் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 அல்லது 10 நிமிடத்துக்குள்ளே நான் முடிக்கிறேன். லூக்கான சுவிசேஷத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய அதனுடைய அந்த இடத்தை வாசிக்கும் 10ஆம் வசனம் சொல்கிறது, தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபம் எடுத்து வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானால் 13ஆம் வசனம் சொல்கிறது, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாது, சகரியாவே பயப்படாது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம் அங்க சொல்லுகிற வார்த்தை, சகரியாவே நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் என்ன வேணா, என்ன சொன்னாங்களா? ஐயோ, I think you're dreaming now, இல்லையா? கேட்டு தான் இருக்கிறீங்க. ஓகே, என்ன சொல்லப்பட, சகரியாவே நீ பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஏறக்குறைய நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வசனம், அந்த வார்த்தையை குறித்து சொல்லும் போது சகரியா சொல்கிற அந்த 18ஆம் வசனத்தில் அவன் என்ன சொல்றான், அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை எதனால் அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேனே. இந்த வயது முதிர்ந்த காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு நேராக வருது. என்ன வருது? சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அது சொன்ன உடனே ஐ திங்க் சகரியா என்ன நினைச்சிருப்பான் என்று, அவன் கிழவனா இருக்கிறான், அவன் திருமணமாகி ஒருவேளை எத்தனையோ வருடங்கள் கழித்து, இல்லையா, ஒருவேளை 10 வருஷம் ஜெபிச்சிருப்பான், ஒருவேளை 15 வருஷம் குழந்தைக்காக ஜெபிச்சிருப்பான், இல்லை ஒருவேளை ஒரு 20 வருடம் கூட ஜெபித்திருப்பான். ஆனால் இத்தனை வருடங்கள் அவன் ஜெபித்து அவன் ஜெபத்திற்கு பதில் இல்லை என்கிற ஒரு சிந்தை வந்தவுடனே நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அவன் ஜெபிக்கதை நிறுத்திருப்பான். ஏன்னா காரணம் என்ன? இப்போது அவன் வயது முதிர்ந்த கிழவனாக இருக்கிறான். பட் அவனுடைய லைஃப்ல எத்தனையோ ஜெபத்துக்கு அவன் ஆண்டு ஜெபித்திருப்பான், எத்தனையோ காரியங்களை ஜெபித்திருப்பான். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, என்ன தேவதூதன் சொல்கிறார், உன் வேண்டுதல் கேட்கப்படாது. அவன் உட்கார்ந்து யோசித்திருப்பான், எந்த ஜெபத்தை கர்த்தர் சொல்றாரு? நான் 100கணக்கான காரியத்தை இந்த வயது முதிர்ந்த காலம் வரையிலும் எத்தனை ஜெபங்கள், 1 2 1000 காரியங்களை ஆண்டவர் சமூகத்தில் கேட்டிருக்கிறேன். ஆனா இன்னேத்துக்கு ஆண்டவர் சொல்றா, தேவதூதன் சொல்றா, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு பிறகு சொல்கிற ஒரு வார்த்தை தான், உனக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒரு குமாரனை கொடுப்பேன். சகரியாவால் நம்பி இருக்க முடியுமா? அவன் எத்தனையோ ஜெபங்களை ஜெபித்தான். ஆனால் வயது முதிர்ந்த நேரத்தில் அவனுக்கு வருகிற பதில், உன் வேண்டுதல் கேட்கப்படுது. இன்றைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்கள் மறந்தாலும்
ஜெபத்தை கேட்கிறவர் உங்க ஜெபங்களை மறக்கிறவர் அல்ல. ஒரு ஆமென் சொல்லலாம் இல்லையா? ஆமென். நாம் எத்தனையோ ஜெபங்களுக்கு நாம் ஜெபிக்கிறோம், எத்தனையோ காரியங்களை ஜெபிக்கிற பல சந்தர்ப்பங்கள் வித்தை அந்த ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கறதில்ல. சிலத்துல ஜெபித்து ஒரு பதில் வராததுனாலே நாம் ஜெபிக்கிறது நிறுத்தி விடுகிறோம். ஆனால் இங்கே சகரியாவோட லைஃப்ல பாருங்க, வயது முதிர்ந்த அவன் கிழவனா இருக்கிற நேரத்துல கூட கர்த்தர் வந்து சொல்றாரு, சகரியாவை உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அது எதை குறிக்கிறது தெரியுமா? இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும், மெனாவுக்கும் மென்னிக்கும் மாத்திரமல்ல, எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்கள் மறந்தாலும் ஜெபத்தை கேட்கிறவர் உங்கள் ஜெபங்களை மறக்கிறவர் அல்ல. ஏற்ற காலத்திலே அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பெனாவும் மணியும் நிச்சயமாக எத்தனையோ 10 ஆண்டுகள் இல்லையா, ஒரு பக்கத்தில் மருத்துவர்களை பார்த்திருந்தாலும் மறுபக்கத்தில் நீங்கள் அதிகமாக ஜெபித்திருப்பீர்கள். பட் டுடே இந்த ஜெப கூட்டம் உங்களுக்கு மாத்திரமல்ல, ஒரே தங்கள் வாழ்க்கையில நம்பிக்கையெல்லாம் இழந்து எவ்வளோ ஜெபித்தும் கர்த்தர் பதில் கொடுக்கலையே என்ற நிலையில சோர்ந்து போய் சிலர் வந்திருந்தாலும் அவர்களுக்கு இந்த கூட்டம் ஒரு விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற கூட்டமாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். இந்த ஜெபத்தை குறித்து சொல்லிட்டு சொல்றாரு, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவனை குறித்து ஒரு தீர்க்கதரிசனத்தை சொல்லுகிறார். அதை தான் இன்றைக்கு ஜாஷ்க்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு ப்ராஃபட்டிக்கல் வேர்டா இருக்கும். முதலாவது உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அன்பு குழந்தை ஜாஷ் இமானுவேலை குறித்து ஆண்டவர் கொடுக்கிற முதல் வார்த்தை 14 சொல்கிறது, அவன் நிமித்தம் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஜாஷ் இவன் எப்படிப்பட்ட பிள்ளையா இருப்பான் என்று பார்த்தால் முதலாவது கர்த்தர் சொல்றார், உங்களோட குடும்பத்திற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற ஒரு பிள்ளையாய் ஜாஷ் இருப்பான். இரண்டாவதாக சொல்கிறது, அவன் பிறப்பு நிமித்தம் உங்களுக்கு மாத்திரம் சந்தோஷம் அல்ல, அநேகர் அதை நிமித்தம் என்ன செய்வார்களாம், சந்தோஷம். அதுதான் ஒரு பெரிய பிளஸிங். நமக்கு கர்த்தர் கொடுக்கிற பிள்ளைகள், நம்முடைய தலைமுறைகள் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது அதான் சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? உனக்குள்ளே பூமியில் சந்ததிகள் எல்லாம் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். God always want to bless us and he want to make us a blessings for others. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமா வைக்க விரும்புகிறார். இன்றைக்கு ஜாஷை குறித்து ஆண்டவர் கொடுக்கிற 2வது தீர்க்கதரிசன வார்த்தை, அவன் உங்களுடைய குடும்பத்திற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உண்டாக்குற ஒரு பிள்ளையாய் மாத்திரமல்ல, அவன் நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள், அல்லது அவன் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அல்லது அவனை ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ஒரு சேனலாய் கர்த்தர் வைப்பார். 3வது சொல்லுகிறது, அதனுடைய 15 சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். ஹல்லேலூயா. வாட் a great joy. நம்முடைய பிள்ளையை குறித்து அவன் பெரிய டாக்டர் ஆவான், பெரிய இன்ஜினியர் ஆவான், அவன் பெரிய IAS ஆஃபீஸர் ஆவான், நல்லது. ஆனால் அது எல்லாம் விட ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவன் தேவனுக்கு முன்பாக, that is the position. இன்றைக்கு ஜாஷ் இமானுவேலை குறித்து ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை. மேபி பெனா மணி, நீங்கள் கர்த்தரோட வருகை பிந்துமானால் குழந்தைய நீங்கள் டாக்டராக படிக்க வைக்க விரும்புகிறீங்களா, அல்லது இன்ஜினியராக வைக்க விரும்புகிறீங்களா, அல்லது நீங்கள் you may be having so many thoughts, but today God tells you a prophetical word. என்னவென்றால் அவன் எங்கே இருப்பான், where God is going to position him என்றால் அவன் தேவனுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நம்முடைய பிள்ளை இருக்கணும். சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் பிறந்து பால் மறந்த உடனே அவனுடைய தாய் அவளை என்ன செய்கிறார், அழைத்து கொண்டு ஆலயத்தை விடும்போது ஒரு வார்த்தை சொல்றான், அவன் தேவனுக்கு முன்பாக தேவ சந்நிதியிலே காணப்படும்படி, தேவனுடைய சந்நிதியிலே வளரும்படி. என்று உங்க 2 பேருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பொறுப்பு என்னவென்றால், உங்களுடைய பிள்ளை எங்க இருக்கணுமா, தேவனுக்கு முன்பாக. சரி,
நம்முடைய பிள்ளை தேவனுக்கு முன்பாக இவனை குறித்து சொல்லும் போது இவன் தேவனுக்கு முன்பாக இருப்பான் என்று ஏன் சொல்றான் என்றால், அதே அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்க சகரியாவையும் எலிசபெத்தை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய சாட்சி சொல்லப்படும். என்ன சாட்சி? அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவளாய் நடந்து. இல்லையா மணி? நம்முடைய ஜெனரேஷனுடைய ஆசீர்வாதம், நம்முடைய தலைமுறைகளுடைய ஆசீர்வாதம் எங்கே ஆரம்பிக்கிறது? அவருடைய படிப்பில் ஆரம்பிக்கல. எங்க ஆரம்பிக்கிறது? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருவரும். இங்கே சகரியாஸ் யோவான் ஸ்நானகன் குறித்து சொல்கிறான், அவன் எப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக அல்லது கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். அவன் கர்த்தருக்கு முன்பாக இருக்க காரணம் இந்த 6ஆம் வசனத்தை சொல்லுகிறது, அவர்கள் இருவரும். என்ன வேணா? யாரு அவர்கள்? அப்போ குழந்தையுடைய பிளெஸிங் உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து, அடுத்து சொல்கிறது, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவராய் இருந்தார். தாயும் தகப்பனும் சகரியாவும் எலிசபெத்தும் இவர்கள் 2 பேரும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற பெற்றோர்களாய் இருந்ததுனால அவருடைய தலைமுறையாகிய யோவான் ஸ்நானகருக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அவன் நீங்க எப்படி எனக்கு முன்பாக இருந்தீங்களோ அதே போல உங்களுடைய தலைமுறை, உன்னுடைய பிள்ளை எனக்கு முன்பாக என்ன செய்வானா? பெரியவனாய் இருப்பான். ஆகவே இந்த அதை கீழே போல சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக தீர்க்கதரிசன வார்த்தை சொல்ல, அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான், அவன் அநேக தேவனிடத்தில் திருப்புவான். இல்லையா? இப்படி அநேக வாக்கு தத்தங்கள் அந்த பிள்ளை குறித்து சொல்லப்பட்டு 2 பேரும் வீட்டில் போயிட்டு அந்த 1ஆம் அதிகாரத்தை வாசித்து தினந்தோறும் இந்த வார்த்தைக்கு வைத்து கை வைத்து ஜெபிங்க. நிச்சயமாகவே இன்றைக்கு தேவன் முதலாவது சொன்ன ஏசாயாவில் சொன்னதை போல உங்களை பார்க்கிற யாவரும் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்ளத்தக்க நிலையிலே தேவன் நிச்சயமாகவே அருமை மகன் ஜாஷ் இமானுவேலை அவன் நிமித்தமாய் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, அவன் நிமித்தமாய் அநேகருக்கு ஒரு மகிழ்ச்சி. அவன் தேவனுக்கு முன்பதாய் எப்போது பெரியவனாய் இருந்து பரிசுத்த ஆவியின் நிறைந்த ஒரு மகனாய் தேசத்தில் தேவனால் அவனையும் உங்களையும் பார்க்கிற யாவரும் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம எல்லாரும் பிள்ளைக்காக நாம் ஜெபிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். Hallelujah.
It is a great blessing to have our dear pastor Joel Thomas Raj in our midst. I request Pastor Joel Thomas Raj to come forward and he is going to lead us in worship. பாருங்க, இந்த நாள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற நாள். கொஞ்ச நேரம் கர்த்தர் ஆராதனை பிறகு அருமையான மதிப்புக்குரிய பிஷப் தங்கச்சன் ஐயா அவர் நம்ம வந்திருக்கிறாங்க. அவர்கள் குழந்தைக்காக அவர்களோடு ஊழியர்களோடு இணைந்து அவர்கள் கர்த்தரை ஆசீர்வதித்து ஜெபிப்பார். ஒரு பாடல் பாடி ஜெபிக்க உங்க கிருபைதான் என்னை தாங்கி வந்தது, உங்க கிருபைதான் என்னை நடத்தி வந்தது, உங்க கிருபைதான் என்னை தாங்கி வந்தது, உங்க கிருபைதான் என்னை நடத்தி வந்தது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எவ்வளவு உண்மை உள்ளது. தலைமுறை தலைமுறை தோறும் உம்முடைய உண்மை எங்களை தாங்குகிறதப்பா. இந்த அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் தாங்கினது உம்முடைய கிருபை. அவர்கள் உடைக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம், சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் உம்முடைய கரம் அவர்களை தூக்கி சுமந்த அவர்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த பாதைகளிலே அவர்கள் திரும்பி பார்க்கும் பொழுது ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறோம், உம்முடைய கிருபை மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தார் ஆண்டவரே அவர்கள் இந்த பாதையை கடந்திருக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் அவர்கள் வெட்கப்பட்ட இடங்களில் எல்லாம் நீர் அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நெடுங்காலமாய் காத்திருக்கும் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பி அது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அவர்களுடைய பார்வைக்கு தாமதங்களாய் தெரிந்த எல்லாவற்றையும் நீர் நன்மையாய் உம்முடைய நேரத்திலே நீர் ஏற்ற விதமாய் அதினத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்த கிருபைக்காய் இந்த பிள்ளைகளோடு நாங்கள் இணைந்து இன்றைக்கு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we rejoice with the blessing of Father and we thank you, Lord, for all the favor that you've presented. We thank you and we worship you and we honor you. In Jesus' name we pray. Amen. God bless you. Come. இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் நண்பு குழந்தைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆமென்றும் ஆமென் என்று நிலைப்படுத்த போகிறார். So I request everyone to close their eyes. Just say one word. Jesus, we are just lifting up this child, charged before your throne, Lord. We need your grace and we need your mercy and we need your blessings. உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய ஆசீர்வாதமும் இந்த குழந்தை மேலும் அவருடைய பிள்ளைகள் மேல் இருக்கணும் என்று சொல்லி எல்லாரும் பாச தங்கச்சனை அவர்கள் ஜெபிக்கும் பொழுது எல்லாரும் கூட சேர்ந்து ஜெபிக்கும். ஜெபம் செய்வோம். ஏசப்பா, நீங்கள் நல்லவரப்பா, நீர் எங்களை நேசிக்கிறவரப்பா. உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு, உங்களுடைய அன்பை நினைத்தும் நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றியும் ஏறெடுக்கிறோம். உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் கண்ணீரோடு ஜெபிச்ச நாட்கள் உண்டு கர்த்தாவே. ஆண்டவரே, அருமையான இந்த குடும்பத்தை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி பனாவுக்காக அன்பு மகளுக்காக நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவரே, நீ ஜெபத்தை கேட்டு அருமையான குழந்தை செல்வத்தை தந்ததுக்காக நன்றி சொல்லுவா. இந்த குழந்தை செல்வத்தை கடந்த ஒரு வருஷமும் அற்புத விதமாக நீ நடத்தினீரப்பா. நீ நல்ல சுகத்தை கொடுத்தீர், ஆரோக்கியத்தை கொடுத்தீர். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் உம்மை துதிக்க மகிமைப்படுத்த ஆண்டவரே ஆராதிக்க நீ தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரப்பா. விசேஷமாய் உம்முடைய திரு வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம். நீதிமான சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறார். இந்த வேளையில எங்கள் அருமையான ஆண்டவரே சகோதரர் சார்ல்ஸ் அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நீதிமானாகி அவருடைய சந்ததி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரோடு நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முழு குடும்பத்தையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உம்முடைய ஊழியர்களாகிய நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. தேவ கரம் பிள்ளையோடும் ஆண்டவரே பெற்றோர்களோடும் வந்திருக்கிற ஜன பந்துக்கள் நண்பர்கள்
ஒவ்வொருவரோடும் இருக்க மிகவும் தாழ்மையுடன் உம்மை நோக்கி நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Let us be seated. நாம் உட்காருவோம். Thank you, Kalifama. Thank you, Joelena, for anything. Okay, இப்போ கிளைமேக்ஸ் வந்துட்டோம். ஸோ கிளைமேக்ஸ்க்கு அப்புறமா முடிஞ்சிச்சு. ஸோ we will not delay further. So thank you so much for patiently waiting. இப்போ கேக் கட்டிங் போகிறோம். I request Chinniyaka to come forward and அத்தை, ஓகே, குழந்தையோட அத்தை, ஜாஷோட அத்தை, எங்களுக்கு அத்தை இல்லை எங்களுக்கு தங்கச்சி மாதிரி தான் இருக்கீங்க. வாங்க வாங்க, பரவாயில்ல. நல்ல கை தட்டால் தான் கேக் கொடுப்போம். நல்ல கை தட்டிருக்கு. தேங்க்யூ ஆல். கரண்ட் கட்டாக தான் கை தட்டிங்கன்னா 2 வாட்டி நான் பேசும்போது கூட கட் பண்ண சொல்லிடுவேன். அப்போ தான் கை தட்டுவாங்க அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஆல்.
இந்த அருமையான வேளையிலே அருமை மகன் ஜோஷை நாங்கள் ஆண்டவரே கிருபையாய் பெற்று ஓராண்டு காலம் ஆண்டவரே காத்திருந்த காலங்கள், ஜெபித்த காலங்கள், குழந்தையை பெற்றெடுத்த மகிழ்ச்சியின் காலங்கள், பொழுது ஆண்டவரை ஓராண்டு நிறைவு செய்து மன மகிழ்ச்சியோடு கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டார், எங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய திட்டத்தை, அவருடைய சித்தத்தை ஏற்ற காலத்தில் ஏற்ற வேளையில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதை ஆண்டவரை இந்த நாளிலே உறுதி செய்து கொள்வதற்கு கொடுத்த சிறப்பான தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாய் நண்பர்களாய் ஒன்று சேர்ந்து இந்த மகிழ்ச்சியை நாங்கள் நன்றியோடு கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நினைவு கூர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என்று சொல்லுகிற விதமாய் நன்றி சொல்வதற்கு கொடுத்த வாய்ப்பிற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் பெரியவராய் பெரிய காரியங்களை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான பாஸ்டர் ஐயா அவர்கள் சொன்னது போல ஜெபத்தை கேட்கிறவர், அதை நினைவு கூறுகிறவர், ஏற்ற காலத்தில் பதில் அளிக்கிறவர். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் செயல்பட்டு கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உடைய கிருபையினால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் இந்த நேரத்தில் ஆண்டவரை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான பெற்றோரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த குழந்தைக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக ஆண்டவரை சிறப்பான ஒரு பெற்றோராக நீர் வழிநடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை குழந்தையினுடைய எதிர்காலத்திற்காக ஜெபிக்கிறோம். குழந்தையினுடைய வளர்ச்சியில ஞானம், ஆற்றல், கிருபை, உடைய தயவு ஒவ்வொரு நிலையிலும் நிறைவாயிருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த திருக்கரத்தில் ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும், மகிழ்ச்சியாய் ஆண்டவரை ஒருவரை வாழ்த்தவும், ஆண்டவரை நன்றி செலுத்தவும் மீண்டுமாய் ஆண்டவருடைய திருக்கரங்களிலே கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நினைவு கூர்ந்து நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் வழிநடத்தும். துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவருடனும் விசேஷால் இம்மானுவேலும் இன்றும் என்றும் இயேசுவின் மகிமையான வரி பரியந்தமும் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Thank you very much. So the dinner counters are open. Please help yourself. Anna அப்படியே vote of thanks சொல்லுவாங்க. But kids எல்லாம் இருக்கறதால you can start with the dinner. Thank you so much. Thank you. Praise Lord. First of all, I like to thank our Lord and Savior Jesus Christ for being with George for the past 1 year. இந்த மகிழ்ச்சியான தருணம் வந்து அனைவருக்கும் from near and far, all our relatives and friends, and still people coming. Thank you so much for all the love. And தம்பி சொன்ன மாதிரி எல்லாருக்குமே டின்னர் இருக்கு. ப்ளீஸ் ஹெல்ப் யுவர் செல்ஃப், வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு போங்க. Thank you so much for coming and continue to pray for us. Remember us in your prayers. Thank you.